பௌர்ணமி, அமாவாசை நாட்கள். ஸோ அந்த நாள்ல போனோம் அப்டின்னா, மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு அமைதி கிடைக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமிக்கும் மனதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? மனசுங்கிறது ரொம்ப 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 ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா, மனசுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அளப்பாயிர விஷயம். அதனால தான் மனச என்னைக்கும் இது பண்ணாதீங்க அப்படின்னுவாங்க. அதாவது விதியை மீறினால் மதியை வெல்லலாம். ஆனா மதியை மீறினால் விதியை வெல்லலாம்னு யாரும் சொன்னதில்ல. அதோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விதியை தாண்டி மதி. விதி மீறினால் மதியால நம்மளால வெல்ல முடியும். ஆனா மதியை மீறினா விதியால வெல்ல முடியாது. ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஞானிகள், ரிஷிகள் எதனால அவங்களால எல்லாமே கட்டுப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா, கேதுவோட ஆற்றல். கேதுவோட சம்பந்தம் தான் ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பௌர்ணமி நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா, என்னத்தான் எங்க அம்பாள், எங்கதான் முருகரோட வழிபாடு நடந்தாலும், நீங்க சரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு சித்தர்கள், ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க அங்க அந்த நேரத்துல ரிஷி சம்பந்தமானவங்க, இவங்கலாம் காட்டுலலாம் இருக்கும்போது, ரொம்ப வழிபாடு ரொம்ப அதிகமா செய்வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பவர். அந்த பவர் ரொம்ப ஈர்க்கப்படும்.